எங்கள் பரலோக தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. வானத்தையும் பூமியையும் காண்கின்ற எல்லாவற்றையும் வார்த்தையினால் படைத்த சர்வ வல்லவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல எங்கள் நடுவிலே பெரிய காரியத்தை செய்வீராக. வர இருக்க பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வாரும். கல்வாரியின் இரத்தத்தை இந்த இடங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமது ஆளுகை கடந்து வருவதாக. பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு கீழாக நாங்கள் அமர்ந்து ஆண்டவரை உம்மை துதித்து உம்மை சோத்தரித்து உம்மை மகிமைப்படுத்தி உமது வார்த்தைகளை தியானித்து நாங்கள் முடிக்கிற நேரம் வரைக்கும் கர்த்தருடைய கிருபை எங்களை விட்டு விலகாது இருப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாரும் கர்த்தரை சோத்தரிப்போம். அநேகருடைய சோத்தரித்தினால் கிருபை பெருகுமே. ரீமாலர சந்துரபன உரணம் துனி ககந்தரோ துனா ஹம்தனா தியாங்கரபன. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இன்னைக்கு கல்வாரியின் அன்பு மரித்து உயிரோடு எழும்பின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்று உயிர் தெழுந்த தேவனாய் தான் எங்களோடு கூட இருக்கிறேன். ஆனாலும் இந்த நாளை தியானிக்கிற இந்த நாளில் பல வருடங்களுக்கு முன்பாக என் ஆண்டவரை பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக என் ஆண்டவர் பட்ட பாடுகள் இந்த நாளிலே எங்களுக்காக என்பதை அறிந்து தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. நாங்கள் புது சிருஷ்டியாய் இன்னமும் ஒரு விசையாய் மாற்றப்பட இந்த நாளிலே தேவன் செய்ய நினைத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே அற்புதமாய் அதிசயமாய் எங்கள் நடுவிலே வெளிப்பட உமது கரத்தில் கொடுக்கிறோம். வர இருக்க பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வார். எங்கள் நடுவிலே நீர் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே. நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா, உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற, நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற, ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினீரே, ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினீரே. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக, சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக. உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட, என் உள்ளத்தில் வந்தீரையா
உமக்காய் வாழ்ந்திட ஒப்பு கொடுத்தீரையா. உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே உன்னத பலியாக பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திட, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திட உடலிலே என் பாவம் சுமந்தீரையா. உம் திரு உடலிலே என் பாவம் சுமந்தீரையா. ஒப்பு கொடுத்தீரையா. உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே உன்னத பலியாக என்னையே தருகிறேன் ஜீவ பலியாக. என்னையே தருகிறேன் ஜீவ பலியாக. உகந்த காணிக்கையாய் உடலை தருகிறேன். உமக்குகந்த காணிக்கையாய் உடலை தருகிறேன். ஒப்பு கொடுத்தீரையா. உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா. உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே உன்னத பலியாக மீட்கும் பொருளாக உம் இரத்தம் தந்தீரையா. மீட்கும் பொருளாக தந்தீரையா. சாத்தானை தோற்கடித்து சாவையும் வென்றீரையா. சாத்தானை தோற்கடித்து சாவையும் வென்றீரையா. ஒப்பு கொடுத்தீரையா. உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. ஹல்லேலூயா. மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் 16 முதல் 20 வசனங்கள் உயிர்த்தெழுந்த நாளின் செய்தியாக முதலாவது நாம் இந்த வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். 11 சீஷர்களும் கலிலியாவில் உள்ள இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். இன்னைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாள். இந்த நாளை நாம் அப்படியாக விசேஷித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நடந்தது என்ன? மத்தேயு 27ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் வாசிக்கும்போது இங்கே நான் பார்க்கிறோம், யோசேப்பு என்கிற ஒருத்தனுடைய கல்லறையிலே ஆண்டவர் இயேசுவின் சரீரத்தை வைத்து அடக்கம் பண்ணினார்கள். இதில் 61வது வசனம் மத்தேயு 27:61. அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்தில் கூடி வந்து, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கிறது, எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது.
ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கு முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாத படிக்கும் நீர் இந்த 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் என்றான். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து அவரை கல்லறையிலே அடக்கம் பண்ணி வைத்து அதற்கு பிறகு கூட என்ன செய்யல, இந்த பிரதான ஆசாரியர், பரிசேயர், பிலாத்து இவர்கள் இடத்துல கூடி வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த எத்தன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எத்தன், ஏமாற்றுபவன், இல்லைன்னா அவனுடைய சீஷர்கள் ஏமாற்றுபவர்கள். ஏன்னா அவன் சொன்னான், இயேசு கிறிஸ்து சொன்னார் 3 நாளைக்குள்ளாக பின் எழுந்திருப்பேன் என்று சொல்லி. அதனால் என்ன செய்யலாம், அந்த சீஷர்கள் வந்து களவாய் கொண்டு போயிடக்கூடாது என்பதற்காக மரித்தோர்லேருந்து எழுந்தான் என்று சொல்லிடக்கூடாது என்று எவ்வளோ கூடுமான அளவு பத்திரப்படுத்தணுமோ பத்திரப்படுத்துகிறாங்க. அந்த கல்லறையை வந்து என்ன செய்கிறாங்க, முத்திரை போட்டு அவங்க பத்திரைப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உயிர்த்தெழுந்த நாளில் அநேக காரியங்கள் நம்ம தியானித்தாலும், முதலாவது நான் சொன்னது போல மத்தேயு அதிகாரத்தில் 28ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். எந்த தலைப்பின் கீழே என்று சொன்னால், இன்று நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளைகளை கை கொள்ளுகிறோமா? ஒரு கட்டளையை கொடுத்தார், நாம் அந்த கட்டளையை கை கொள்ளுகிறோமா என்பதை குறித்து தான் பார்க்கிறோம். மத்தேயு 28:16 முதல் 20 வசனங்கள் இதில் பார்க்கிறோம். 11 சீஷர்களும் கலிலேயாவில் இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். எல்லா ஆண்டவர் திட்டம் படுத்திட்டு தான் அவர் சிலுவை மரணத்தினால் மரிக்க ஒப்பு கொடுத்தார். அங்கே போகும்போது அங்கே அவர்கள் கண்டு அவரை பணிந்து கொண்டார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் நாம் பார்ப்போம் என்கிற நம்பிக்கையற்றவர்களாக இருந்ததுனால அதில் பணிந்து கொண்டார்கள். சிலரோ என்ன செஞ்சாங்களா, சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு கொடுத்த கட்டளை, இன்னைக்கு நம்ம சபையாக அந்த கட்டளையை பின்பற்ற வேண்டும். இன்னைக்கு அநேக விதங்களில் உயிர்த்தெழுந்த நாளை குறித்து பிரசங்கிப்பாங்க. இன்றைக்கு நாம் பார்க்கிறது என்ன, கர்த்தர் கொடுத்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? அவர் இயேசு சமீபத்தில் வந்து சொல்லுகிறார், வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி, நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த அதிகாரத்தை உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம எல்லாரும் யாரு, தேவனுடைய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பெற்றவர்கள். நம்முடைய அதிகாரத்தை நம்ம விட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் பிசாசு போராடினார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ பிசாசின் கிரிகளை அழிக்கும்படி அவர் கல்வாரி சிலுவையில் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்துல இப்படி அதிகாரம் பெற்று நீங்கள் புறப்பட்டு போய் என்ன செய்யுங்க, சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க. இன்னைக்கு சீஷராக்குறோமா? ஒவ்வொரு நாளும் நாம் வருகிறோம் போகிறோம், பல வருடங்களாக சர்ச்சுக்கு வரோம் போகிறோம், நாட்களை விசேஷித்து கொண்டால் நம்மளும் விசேஷித்து கொள்ளுகிறோம், அவ்வளோதான். ஆனால் நாம் சீஷர்களாக மாறுகிறோமா? நான் ஒரு சீஷனாக மாறினாதான் எனக்கு கீழே சீஷர்கள் வர வேண்டும் நான் நினைக்க முடியும். இன்னைக்கு நாம் சீஷர்கள் தானா? சீஷன்னா பல குணங்கள் சீஷர்களுக்கு இருக்க வேண்டியது என்று நாம் பார்த்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையை சுமந்து, தன் சிலுவையை சுமந்து கொண்டு அனுதினமும் அவரை பின்பற்றுகிறவன் தான் சீஷன். அப்போ இந்த இடத்துல சீஷர்களாக மாற்றுகள் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சீஷர்கள் என்ன செய்ய வேண்டும்? குருவை தொடர வேண்டும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தொடர வேண்டும். கடைசி பரிந்தும் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்திலே அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும். அதற்கு நான் உங்களை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை நம்பி இருந்தார். இன்றைக்கு சீஷர்களுடைய அதே நம்ம அந்த பரம்பரையில் தொடர்ந்து வருகிறோம், சந்ததியில் வருகிறோம். நாமும் நம்மள நிறைய பேர் சொல்லுவோம், நானும் சீஷன் தான், இயேசுவின் சீஷன் தான் என்று சொல்லி. அப்போ நமக்கு கொடுக்கிற, சபைக்கு கொடுக்கிற ஒரு கட்டளை என்ன? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க. இன்னைக்கு நாம் அதற்காக பிரயாசப்படுகிறோமா? இன்னைக்கு ஒரு நல்ல சீஷன் தான்
தன்னை போன்ற சீஷர்களை உருவாக்க முடியும். அப்போஸ்தலர்கள் சீஷர்களாக இருந்தாங்க. கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட உடனே அவருடைய ஊழியம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் என்ன செய்கிறாங்க? தைரியமாய் சாட்சி சொல்லுகிறாங்க. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த ஆண்டவராகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்பினார். அவரை நாங்கள் பார்த்திருக்கிறோம், அதற்கு நாங்கள் சாட்சிகள். அவருடைய கரங்களிலே உள்ள தழும்புகளை பார்த்தோம், விழாவை பார்த்தோம், உயிரோடு இருக்கிறவராக பார்த்தோம், அப்பம் புசித்தவராக நாங்கள் பார்த்தோம். இப்படி ஒன்று ஒன்றா அவங்க சொல்கிறாங்க, இந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க. அதே இடத்துல இருந்து அவங்க இல்லை, அவங்க அதை தொடர்ந்து இந்த நல்ல செய்தியை சொல்லுவதற்காக அகிலம் எங்கும் அவங்க புறப்பட்டு போய்கொண்டே இருந்தாங்க என்று நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு கூட ஒரு குட்டையில் தேங்கி இருக்கிற தண்ணீர்னால என்ன பிரயோஜனம்? நம்முடைய ஊழியத்துக்கு பேர் என்ன? ஸ்பிரிங்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் மினிஸ்ட்ரிஸ். அநேக இடத்துக்கு அது ஜீவ ஊற்று. ஸ்பிரிங்ஸா அது என்ன செய்யணும்? நிறைய இடத்துக்கு போக வேண்டும், நிறைய பேரை சந்திக்க வேண்டும், நிறைய பேரை இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷராக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். அப்ப இதில் சொல்லப்பட்டிருக்கு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. இன்னைக்கு அக்கேஷனலாக வரவங்க, ஒரு கிறிஸ்மஸ்க்கு வருவாங்க, நியூ இயருக்கு வருவாங்க, ஈஸ்டர் ரிசரக்ஷன் டேக்கு வருவாங்க, இவெல்லாம் வருவாங்க போயிடுவாங்க. அவங்க தொடர்ந்து வரும்படிக்கு நாம் என்ன வேலையை செய்யணும்? ஒரு நல்ல சமாரியனுடைய வேலையை சபை செய்ய வேண்டும், நான் செய்ய வேண்டும். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நல்ல சமாரியனாக போல இருந்து உங்கள் குடும்பத்தினரை கர்த்தருக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். அப்போ தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க கேட்க தேவ பிரசன்னத்தில் வர வர அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆவிக்குரிய நன்மைகளால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதை அவர்கள் உணர முடியும். இந்த இடத்துல பார்க்கிறோம், அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க, ஞானஸ்நானத்துக்குள் வழி நடத்துங்க, பாவம் மன்னிப்பின் நிச்சயமாகி ஞானஸ்நானத்துக்குள் அவர்களை வழி நடத்துங்க. ஏன்னா ஒரு மனுஷன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு வரவே முடியாது. அது நிமித்தம் அவர்களை ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம எவ்வளவுதான் வெளியில நம்முடைய குடும்பங்களையோ மற்றவர்கள்ட்டையோ நம்ம உபதேசம் பண்ணினாலும் அதற்கு மேலான சத்தியத்தை அறிந்து கொள்ள ஆவியானவரின் ஆழங்களுக்குள்ளாக வர வேண்டும், தேவ பிரசன்னத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். ஏன்னா ஆவியில ஆத்துமாவில் சரீரத்தில் எத்தனையோ வகை வியாதிகளையும் துக்கங்களையும் சுமந்த பிள்ளைகள் நம்மை சூழ அநேகர் காணப்படுகிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும். ஒரே நாள்லையா கட்டளையிட்டார்? 30 வயசுல தொடங்கின ஊழியம் 33 வயசுல முடிந்தது இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம். அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு ஒவ்வொரு உண்மையாக அவர்களுக்கு புரிய வைத்த அனைத்து சத்தியத்தையும் இன்னைக்கு உலகமெல்லாம் அறியணும்னா அவங்க என்ன செய்யணும்? தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும், சிறு பிள்ளைகள் கொண்டு வரப்பட வேண்டும். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் கர்த்தர் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். குழந்தைகள் பாலகர் வாயினாலும் கூட தேவனை துதிக்க செய்தவர் இயேசு கிறிஸ்துவை அன்னைக்கு துதித்தாங்க. இவங்க யார் வந்தது? அவங்க எல்லாம் அற்புதங்களை பெற்ற பிள்ளைகள். ஏன்னா இன்றைக்கு நீங்க துதிக்கல, உங்களுக்காக வந்தேன், உங்களுக்காக ஜீவன் கொடுத்தேன், அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்ட நீங்க கூட என்ன செய்யல? என்னை புரிந்து கொள்ளவில்லை. ஆனா இவர்கள் எல்லாம் என்ன செய்தாங்க? அற்புதங்களை பெற்றவங்க, அடக்கி வைக்க முடியாது. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை பெற்றவங்க, அவங்க வந்து அடக்கி வைக்க முடியாது. அந்த சந்தோஷத்தை தங்களுக்குள் அடக்கி வைக்க முடியாது. இந்த இடத்துல தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இப்ப இந்த செய்தியை உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாளில் வந்திருக்கிற நாம என்ன செய்யணும்? தவறாமல் செய்ய வேண்டும், தவறாமல் செய்ய வேண்டும். எல்லாருக்குமே சொல்லணும், கடவுள் உயிரோடு இருக்கிறாரு. எல்லாரும் என்ன நினைப்பாங்க? கடவுளுக்கு ஒரு ஸ்கிரீன் போட்டு மூடிடலாம்,
தேவையானப்போ திறந்துக்கலாம் அப்படி நினைப்பாங்க. அப்படிப்பட்ட அறியாமை நிறைந்த பிள்ளைகளுக்கு சொல்லணும், நம்மை படைத்த கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் எப்படி இருக்கிறார்? உயிருள்ளவராக இருக்கிறார், சர்வ வியாபியாக இருக்கிறார். அவர் பரலோகத்திலே இருப்பார், பூலோகத்திலே இருப்பார், உனக்குள்ளே இருப்பார், உன்னை சூழ இருப்பார், உன்னுடைய இதய கதவை தட்டி கொண்டு இருப்பார். அவர் உன்னோடு கூட இருக்கிறவர், முடிவு பரியந்த இருக்கிறவர், உன்னுடைய வாழ்க்கையின் இருண்ட பகுதிகளில் உன்னோடு இருக்கிறவர், முதிர் வயதிலே உன்னை தள்ளி விடாமல் உன்னோடு இருக்கிறவர். உன் நெருக்கம் வரும்போது, பொருளாதார நெருக்கடிகள் வரும்போது, தனிமையில தத்தளிக்கும் போது, பிசாசின் கிரிகள் உனக்கு விரோதமாய் வரும்போது அவர் உன்னோடு இருக்கிறவர். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எல்லா சொந்தங்களும் கைவிடும். என்னதான் அன்பானவர்களாய் இருந்தாலும், நாம் எவ்வளவு குடும்பத்தை நேசித்தாலும், ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும். இவ்வளவுதான் உறவு. அப்ப இதை நீ உலகத்துக்கு சொல்லுன்னு சொன்னாரே, எத்தனை பேர் நாம் ஆயத்தமாய் இருக்கிறோம்? அப்படியே எழுந்து நின்று கர்த்தர் சமூகத்தில் இதோ நான் இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா ரிபானா சந்துரதி அங்கரபா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை அப்படியே சீல் போட்டு உடம்புக்கு கல்லறைக்குள்ள வச்சு உங்களுக்கு ஒரு முத்திரையை போட்டு அந்த சரீரத்தை சீல் பண்ணிடலான்னு நினைச்சாங்க. மண்ணோடு மண்ணா மக்க வைக்க உங்களுடைய சரீரத்தை அவர்களுக்கு முடியலப்பா. ஓரா பாபா நதியாங்கரபா உஷியாங்கரபா. ஹல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா உயிர்த்தெழுந்தாரே, யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா உயிர்த்தெழுந்தாரே. சோர்ந்து போன மகனே நீ துள்ளி ஆடிடு, சோர்ந்து போன மகளே நீ துள்ளி பாடிடு. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மந்த இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மந்த இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அஞ்சாதே, முதலும் முடிவும் இயேசுதானே, மரித்தாலும் என்னாலும் ஜீவிப்பவர். அஞ்சாதே இயேசுதானே, நாளும் ஜீவிப்பவர். நாளை அறிக்கை செய்து மேன்மை அடைவோம், நாவினாலே அறிக்கை செய்து மேன்மை அடைவோம். நாள்தோறும் கர்த்தர் இயேசு காத்திடுவார், நாள்தோறும் காத்திடுவார். அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மந்த இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. கர்த்தாவே, உமது கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறப்பா. நேசர் இயேசு உயிரோடு இருப்பதனால் எங்களுக்கும் அந்த உயிர் தெழுவோம் என்கிற நம்பிக்கையை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களுக்கு அருமையானவர்கள் அநேகர் இந்த பூமியை விட்டு கடந்து வந்திருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை ஒரு நாள் நாங்கள் பரலோகத்துக்கு போகும்போது, உம்முடைய ராஜ்யத்துக்கு வரும்போது நாங்கள் பார்ப்போம் என்ற நம்பிக்கையில் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. உங்களுடைய மரணம், உங்களுடைய உயிர்த்தெழுதல், இந்த சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அருளி போன பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை ருசித்து
ரட்சித்த இந்த பூமியிலே வாழ நீர் எங்களுக்கு கிருபை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். மரித்து உயிரோடு எழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க வல்லமையை கொடுத்து ஆண்டவரே இந்த உலகத்திலே நீர் ஜீவிக்கிறவர், நீர் ஒருவரே தேவன் என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபிக்க எங்களோடு கூட எங்களை வல்லமையினாலும் அதிகாரத்தினாலும் நிரப்பி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராகிய கர்த்தாவே உமக்கு நன்றி. இன்றும் எங்களுக்காக பிதாவின் வலது பார்சத்திலிருந்து வேண்டிக் கொள்ளுகிறீர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு தந்திருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். மரித்து உயிரோடு எழுந்திருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்று எங்களுக்கு கட்டளையிட்ட இந்த கட்டளையை அதை சொல்லிக் கொடுத்த இந்த கட்டளையை நாங்கள் ஆண்டவரை கடைபிடிக்க நாங்கள் இந்த உலகத்திலே உங்களுடைய வார்த்தையை கொண்டு செல்ல அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே அப்படி அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவீராக. எப்படி தான் பயன்பட முடியும் நினைக்கிறாங்கப்பா. ஆனால் ஒரு தாளந்தை வாங்கினவன் புதைத்து வைத்தது போல இல்லாதபடி 2 தாளந்து 5 தாளந்து 10 தாளந்தை வாங்கினவர்களைப் போல ஆண்டவரை உள்ளதை பயன்படுத்த வாயை விரிவாய் திற நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லி இருக்கிறேன். கோலை பிடித்து கொண்டு போ பார்வன் அலறுவான் என்று சொல்லி இருக்கிறேன். அப்படியே ஆண்டவரே வாக்களித்த தேவன், எங்களோடு கூட இருக்கிற தேவன், வல்லமையான தேவன். ஆண்டவரே நாங்கள் ஒரு அடி இறங்கி வரும்போது ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது தொடர்ந்து எங்களுக்கு போதித்து நடத்த வல்லவராய் இருக்கிறீர். ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணியிலே ஈடுபடுத்துவீராக. உடைய திராட்சை தோட்டத்திலே வேலையாட்களாய் எங்களை பயன்படுத்துவீராக. ஜீவனுள்ள தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்தகாரங்கள் எல்லாம் உடைய பாதங்களுக்கு கீழ்ப்பட்டதற்கு நன்றி. உம் வார்த்தைக்கு கட்டுப்பட்டதற்கு நன்றி. உம் இரத்தத்தின் மகத்துவங்களை பாதுகாப்பதற்கு நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.